வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா ஆட்டோ ஓட்டுறதுக்காக சவாரிக்காக வெளியில் வராங்க. வெளியில் ஆட்டோவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கே மாலை இருக்கும். அந்த மாலையை கையில் கூட எடுக்காமல் கொம்பு எடுத்து அந்த மாலை எடுத்து அப்படியே மாறன் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகாது. மாறன் அப்படியே ஆட்டோக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருப்பாங்க. இங்கே பாரு, ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகிடு, நீ கூட என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நான் ரொம்ப டென்ஷன் இருக்கேன், ஸ்டார்ட் ஆகிடு அப்படின்னு சொன்னதுமே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே மாறன், இந்த ஆட்டோவே இப்படிலாம் திட்டுறாளே, நம்மளும் என்ன பண்ணுவாலோ தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். வீரா மாறனை தள்ளி நிற்க சொல்கிறாங்க. எங்கே போகிற, இந்நேரத்துக்கு எங்கே போகிற அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, ஒழுங்காக தள்ளி போயிடும், இல்லை உன் மேலே ஏற்றிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறன் தள்ளி நின்றுடுவார். வீரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. உடனே மாறன் யோசிக்கிறாங்க, என்ன இது தனியாக போகிறா, நாம் பின்னாடி ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி, பைக் வேற இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பையன் பைக் வச்சுட்ருப்பான். நேராக போயிட்டு, தம்பி கொஞ்சம் பைக் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, நீங்கள் வீரா புருஷன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பரவாயில்லையே, நம்ம நல்லா தான் ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் பைக் வேணும் அப்படின்னு சொல்ல, தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு இல்லாத பைக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, வீரா புருஷன்னு சொன்னேன். நல்லா இருக்குது, ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அப்படியே என்னை கூப்பிட சொல்லுங்கள், குறிப்பாக வீரா கண்ணில் படுற மாதிரி அவள் காதில் கேட்குற மாதிரி அடிக்கடிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்படியே வீராவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. வீரா இதை பார்த்துடுறாங்க. ஆட்டோ நிறுத்திட்டு மாறன் கூப்பிடுறாங்க. இப்போ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க, ஏதோ இந்த ஆட்டோ ஓட்டுற நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது எனக்கு, நீ அப்பயும் இப்படி என் நிம்மதியை நீ இப்படி கெடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாறன் இங்கே பாரு, நான் டார்ச்சர்லாம் பண்ணல, நான் பாட்டுக்கு பின்னாடி அமைதியாக வரேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு கேட்க, அதுக்கு வீரா இங்கே பாரு, நீ இப்படி வரதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் தான் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, உன் கூட எனக்கு வாழவும் பிடிக்காது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்னை ஃபாலோ பண்ணாத, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, நீ அங்கே என்னடானா வீட்டில் வெளியில் உட்காந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணுற, இப்போ நான் ஏதோ ஆட்டோ ஓட்டுறதுல அதில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், அதையும் கெடுக்கிறதுக்காக நீ இப்படி வரியே, என்னை தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாத, இதுக்கப்புறம் இதே மாதிரிலாம் நீ தொந்தரவு பண்ணுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது ஆட்டோ கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு அப்படின்னு சொல்ல வரும்போது மாறன் போதும் விட்டுரு, இப்போ என்ன நான் பின்னாடி வரக்கூடாது அவ்வளோதானே, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வீரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. மாறன் அப்படியே அங்கேயே நின்றுடுவாங்க. அப்போது வீரா செக் பண்ணி பார்க்குறாங்க மாறன் பின்னாடி வராரா இல்லையான்னு. அப்பாடா, இப்படியே வீட்டை விட்டு போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க, லைட் எதுவும் போடாமல் ரூமில். ராகவன் போயிட்டு கண்மணி கிட்ட கேட்குறாங்க, கண்மணி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா அப்படின்னு கேட்க, அப்போது கண்மணி என்னால் நடந்த விஷயத்தெல்லாம் அதிலிருந்து வெளியே வர முடியல, என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேங்க, எனக்கு அதை நினைக்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்கள் தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரே, என் தங்கச்சியோட வாழ்க்கையே கெடுத்துட்டாரே, என் தங்கச்சி நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் வாழணும்னு அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினச்சேனே, என்னால் அவள் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன், வீரா எப்படி இருப்பா, இப்போ முடங்கி போய் கிடக்கிறா, அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறா அப்படின்னா வீராவை பற்றி அப்படியே பேசி பேசி கொஞ்ச நேரத்தில் கண்மணி என் தங்கச்சியோட வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியலையேங்க, நான் இதுக்காக உயிரோடு இருக்கணும், அப்படியே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு செத்து போகலாம் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்மணி அங்கேருந்து எந்திரிச்சு நேராக வேகமாக நடந்து வராங்க. ராகவன் பின்னாடியே வருவாங்க. கண்மணி அப்படியே நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு கெரோசின் எடுத்து அப்படியே அவங்க மேலே ஊற்றிக்கிறாங்க. நான் உயிரோடவே இருக்கக்கூடாது, என் தங்கச்சியோட வாழ்க்கையை என்னால் காப்பாற்ற முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியாத பாவி ஆயிட்டேனே நான் அப்படின்னு சொல்லி நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டியை கையில் எடுத்துருவாங்க. ராகவன் கண்மணி அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறது கேளு, விட்டுரு அப்படின்னு சொல்ல, கண்மணி கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே ராகவன் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வள்ளி, ராமச்சந்திரன், கார்த்திக்னு எல்லாருமே வந்துடுவாங்க. கண்மணியோட அத்தை எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போது கண்மணி கையில் தீப்பெட்டி வச்சு நான் குளித்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு, ஏமா இப்படிலாம் பண்ணுற, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ராமச்சந்திரன் ஒரு பக்கம் திட்ட, கண்மணி என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியலையேம்மா, நான் ஏமாம்மா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ அந்த தீப்பெட்டியை கையிலேருந்து தட்டி விட்டுருவாங்க. என்னம்மா காரியம் பண்ணுற நீ, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ, இதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, என்னதான்டா ஆச்சு ராகவா அப்படின்னு சொல்ல, அப்போ ராகவன் அப்பா அது ஒன்றும் இல்லை, வீராவை பற்றி பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே டென்ஷன் ஆகி இந்த
மாதிரி பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா கண்மணி, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அப்போது கண்மணி வந்துட்டு என்னால் முடியல மாமா, நான் எப்படி தான் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்க போகிறேனே தெரியல, என் தங்கச்சியோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு அதை பற்றியே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது வள்ளி வந்து சொல்கிறாங்க, கண்மணி இங்கே பாரு, கண்டிப்பாக வீரா வந்து மாறனை வந்து ஏற்றுப்பான், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீ அதை நினச்சி கவலைப்படாத அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு கண்மணி வந்துட்டு ஐயோ திரும்ப திரும்ப என் தங்கச்சி வந்து அவளை ஏற்றுப்பான்னே சொல்கிறாங்களே, என்ன என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு வீராக்கும் வந்து மாறனை பிடிக்கும், அவள் மனசில் வந்து வச்சிருக்கா, ஆனால் அதை வெளியில் சொல்லிக்க மாட்றா அப்படின்னு சொல்ல, என்னமாம்மா இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, வீராக்கு பிடிச்சிருந்தா அவள் என்கிட்டயே நேரடியாக சொல்லியிருப்பாளே, அவள் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, அவள் அவ்வளோ மனசுடைஞ்சு போயிருக்கா, ஒரு மூலையில் முடங்கிட்டாமாம்மா, என் தங்கச்சியோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே வந்து சொல்கிறாங்க. வீரா வந்து வீட்டுக்கு வருவா, வீராவும் மாறனும் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்மணி வந்து சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு வேற சொல்கிறாங்க, வீரா வரலன்னா கூட உங்கள் பையன் மாறன் இந்த வீட்டுக்கு வருவான்ல, அப்போ நான் என்ன பண்ணுறது, என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தவனோட முகத்தை நான் டெய்லி என்னால் பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் மாமா அப்படின்லாம் சொன்னதுமே ராமச்சந்திரன் வந்துட்டு, மா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேம்மா, அவன் இனிமே வந்து இந்த பக்கமே வரமாட்டாமா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன் தங்கச்சியோட வாழ்க்கையில் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கிறேம்மா, நீ என்ன வேணாலும் முடிவிடுமா, நான் ஏற்றுக்கிறேன், அவன் மாறன் வந்து இந்த பக்கம் வரவே மாட்டான், உன் கண்ணில் பட மாட்டாமா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணிக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிடுது. வள்ளி ஒரு பக்கம், அண்ணா என்ன நான் பேசுகிறேன், நீ எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்ல, நீ வாயை மூடு அமைதியாரு, அவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு ராமச்சந்திரன் இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ராகவன் வந்துட்டு, கண்மணி ஏன் இப்படியெல்லாம் பண்ண, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்மணியை கட்டி பிடிச்சி வந்து அழறாங்க. அப்போது வந்துட்டு கண்மணியும் அவங்க அத்தையும் மாற்றி மாற்றி பார்த்து அப்படியே சிரிச்சுப்பாங்க. வள்ளிக்கு ஒரு பக்கம் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே போய் ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசுகிறாங்க, அண்ணா எதுக்காக நீ இப்படி ஒரு வாக்கு கொடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து இந்த மாதிரி சொன்னது தப்பு, வீரா கண்டிப்பாக மாறனை ஏற்றுப்பா, அவன் வந்து உன்னோட புள்ளனை ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்க, அவன் எந்த குடும்பம் எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறானே, அவன் இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்க போகிறானோ தெரியல அப்படின்லாம் வந்து ரொம்ப கோபமாக திட்டுறாங்க. எதுக்காக நீ அவனுக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இப்படி பேசி பேசி தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க நீ, அவன் மட்டும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, வேணும்னா அவனுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளு, நான் அவனுக்கு கொடுக்குறேன், ஆனால் அவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ வள்ளி வந்துட்டு, அண்ணா என்னன்னா பேசுகிற, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ராமச்சந்திரன் ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வீரா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது 2 ரவுடிங்க வந்துட்டு அங்கே மடக்கி வந்து சவாரிக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இடத்த சொன்னதுமே 500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க வந்து அப்படியே வந்து டபுள் மீனிங்கில் பேசிக்கிறாங்க. பாருடா 2 பேருக்கு 500 ரூபாய் தானா, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீரா வந்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.